அது மட்டும் இப்போ விருதுகள் வந்து வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலன்னாலும் உண்மையாக யாருக்கு இந்த விருது போகணுமோ அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால் தயவு பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்து கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து, அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்கில் அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருப்போம். இயக்குனர் சங்கமும், அது குறிப்பாக செல்வமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமாக ரோடு போடுற வேலையில் மாட்டிக்கிட்டார். பெப்சி தொழிலாளர்கள் கொடுத்த இடத்துல ரோடு போடுறதுல ஒரு பிரச்சனை வந்து அதை நேரடியாக போயிட்டு கலெக்டரை பார்த்துட்டு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த ரோடை தாண்டி வந்துட்டு இருக்காரு. அதனால் என்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணன் எனக்கு முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைன்னு என்னை திட்டு வர்றப்பா நீ சொல்லிவிடு அண்ணனுக்குன்னு. ஆக அவருடைய சார்பாகவும் இந்த தேர்வு குழுவில் எங்களையெல்லாம் ஒன்றிணைத்தமைக்கு திருமதி குஷ்பு அவர்கள், சிவா அவர்கள், இளவரசு அவர்கள், செல்வமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை, எங்களை சிக்க வச்சிட்டாரு. அது உட்கார்ந்து பார்க்கறதுக்குள்ள மண்டை காஞ்சிடும். இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியோடு ஃப்ரேம் அண்ட் ஃபேமை வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துவோம். நன்றி.